ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி ஸ்மார்ட் ஸ்னைப்பர். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு யா மார்க்கெட் வந்து சூப்பராக இருந்தது. நிறைய மேனிப்புலேஷன் இருந்தாலும் ஓகே. மார்க்கெட் என்ன சொல்லுது இந்த ஆகஸ்ட் மாதம்? நான் சொல்லணும்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மா ஏஐ வந்து அப்டேட் ஆயிருக்குங்க. ஓகேவா? என்னடா ஏஐ அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னா, என்ன ஏஐ அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது இந்த அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்ரேட் பண்ற அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ, அதாவது அவங்க யூஸ் பண்ண ஆல்கோஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஏன்னா இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு 7 to 8 இயர்ஸா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ க்ளீன் அண்ட் க்ளீனா நான் வெறும் சார்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ற ஒரு ஆள். நான் வந்து இண்டிகேட்டரோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாம க்ளீனா சார்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றதுனால, ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு மார்க்கெட் என்னென்ன மூவ் பண்ணும், அதுல என்னென்னலாம் டிஃப்ரெண்டா பண்ணுன்றத நான் சார்ட் போட்டு எழுதி வைக்கிறேன். டேட்டாபேஸ் ரெகுலரா மெயின்டைன் பண்ணேன். ஸோ இந்த இந்த இதுக்கு முன்னாடி ஏஐ மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் போன தடவை இயர் ஒன்ஸ்க்கு மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் இதே ஆகஸ்ட்ல இல்லை, ஜூலைல ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்பதான் ஸ்வீப் அதிக ஸ்வீப் என்ட்ரிஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? அப்ப அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விக்ஸ் அதிகமா இருந்தாலும் சப்ளை அண்ட் டிமாண்டே எஃபிஷியன்ட்டா இருந்தது. மேக்ஸிமம் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்டே ஒரு நல்ல என்ட்ரி கொடுக்கும். ஜூலைக்கு அப்புறம், போன இயர்ல ஜூலைக்கு அப்புறம் இன்டியூஸ்மெண்ட் என்ட்ரிஸ் அதிகமாக வருது, அதாவது ஸ்வீப் என்ட்ரிஸ் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இந்த தடவை என்னடா ஏஐ அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா என்னன்னா லைக் டபுள் ஸ்வீப், கான்ஸ்டன்டா டபுள் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது நான் எப்படின்னு ஃபுல்லா உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஹியர் இட் இஸ். இந்த மார்க்கெட் பாருங்க. ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸா மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, அதையும் நான் சார்ட்ஸ் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ பாருங்க, மார்க்கெட் ஒரு ஓப்பன் ஆகி ஒரு ட்ரெண்ட் அப் அப் ட்ரெண்ட் ஆக ட்ரை பண்ணி அங்கிருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. செல் பயாஸ் இருக்கு. ஓகேங்களா? செல் பயாஸ் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இன்டர்னலா ஒரு ஸ்வீப், இது இன்டியூஸ்மெண்ட் கிடையாது, இன்டர்னல் ஸ்வீப். ஏன்னா இங்க லோவில் பார்த்தீங்களா, ஒரு இன்டர்னலா ஒரு ஸ்வீப். ஓகேங்களா? தென் மேக்கிங் லோ. ஓகேங்களா? திரும்பவும் ஒரு புல் பேக் அண்ட் லோ, புல் பேக் அண்ட் லோ அண்ட் புல் பேக் அண்ட் லோ. இங்க தான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் இதுதாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் இதுதான். ரீசன் என்னன்னா, இந்த ஹைய அதுக்கு அடுத்த லோ ஸ்வீப் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, இது ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. ஓகே. ஏன்னா அடுத்த லோ வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கணும், இந்த லோ ஸ்வீப் பண்ணலை. அதாவது இங்கே லோவே மேக் பண்ணலை, ஜஸ்ட் அதுக்கு அடுத்தது ஒரு மேலேயே ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கான். இது அடுத்து இது கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இதான் ஃபர்ஸ்ட், இந்த லெவல் தான் ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட். ஓகே. இப்போ இந்த லோ பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை எடுத்துட்டான். ஓகே. இது எடுத்தப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செல், அதாவது எஸ்ஓபின்னு சொல்லுவோம், சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்னு. ஓகேவா? அது எங்க இருக்கு அப்படியே கீழே வந்தோம்னா, யா இந்த இடத்துல. ஓகேவா? இங்க செல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அது இந்த ஹைக்கு மேல இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இல்ல, செல்லிங் ப்ரெஷர் தான் மேக்ஸிமம் வரணும். ஸோ இங்க செல் ஆக ஆரம்பிச்சுது, செல் பண்ண முடியல. அண்ட் அகைன் ரெண்டாவது, அதாவது டபுள் ஸ்வீப், இந்த லிக்விடிட்டி பாயிண்ட் இல்லாம திரும்பவும் ஒரு ஸ்வீப் பண்ணி இங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? இங்க இருந்து ஃபால் ஆகி, லுக் அட் திஸ், இந்த லோ உடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நான் டபுள் ஸ்வீப் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி சிங்கிள் ஸ்வீப் தான் பண்ணும். ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா இதை ஸ்வீப் பண்ணி இந்த இந்த லோல என்ட்ரி எடுத்து இந்த ஹையர் ஸ்டாப் லாஸ் வச்சு அப்படியே ரன் பண்ணலாம். அப்படிதான் நடக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா டபுள் ஸ்வீப். இது வேற எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் வெயிட் வெயிட் வெயிட். இன்னைக்கு இன்னைக்கு நடந்திருக்கா? யா, இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். மைனரா மைனரா ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. அதை ஒரு ஸ்வீப் பண்ணியிருக்கான், திரும்பவும் அதை டபுள் ஸ்வீப் பண்ணியிருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த லோக்கு கீழே இங்க ஒரு ஸ்வீப், இங்க இருந்து ஒரு மூவ். ஓகே, சரி. இது ரீசன் வேற எங்கடா நடந்திருக்கு, மார்க்கெட்ல அப்டேட் ஆயிருக்கு, அதுக்கான ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, here it is. ம்
இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் இங்க இருக்கு. ஓகே. அண்டு எஸ்ஓபி ஃபர்ஸ்ட் இங்க ஒரு என்ட்ரி, திரும்பவும் இதையே ரீஸ்வீப் பண்ண மேல போயிருக்கான். ஸ்வீப் பண்ண அப்புறம் திரும்ப இங்க ஒரு என்ட்ரி, அங்க இருந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகே. திரும்ப இன்னைக்கு எதனா அதே மாதிரி என்ட்ரி கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்க்கலாம். இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் இங்க ஒன்று இருக்கு, அதை ஸ்வீப் பண்ணி ஃபால் ஆக ட்ரை பண்ணாங்க, ஃபால் ஆக முடியல. அண்ட் அகைன் இங்க விழுந்திருக்கு, இங்க தான் அடுத்த என்ட்ரி கொடுத்துருக்கு, இதையே ரீஸ்வீப் பண்ணிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஈக்குவல்லோ, ஸ்வீப் கிடையாது, ஈக்குவல்லோ. இங்க தான் ஃபால் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் அகைன் வேற வேற எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்னலா மேக்ஸிமம் பார்க்க வேண்டாம். பட் அப்படியே பார்த்தாலும் இங்க ஒரு ஸ்வீப்பு, திரும்பவும் அதையே ரீஸ்வீப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மைனரா பாத்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் அகைன் வேற எங்கன்னு பாத்தீங்கன்னா லுக் அட் திஸ். ஒன்னு ஒரு இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணியிருக்கு, அதுக்கு மேலே கீழே போக முடியல. அண்ட் அகைன் திரும்பவும் ஒரு ரீஸ்வீப், ஃபால் ஆயிருக்கு. ஓகே. இதுதான் நான் அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்றேன். திரும்ப வேணாலும் இன்னொரு இது பார்க்கலாம். ஹியர் இட் இஸ். இன்டியூஸ்மெண்ட் ஒரு ஸ்வீப்பு, இதாகல, ஃபால் ஆக முடியல. திரும்பவும் அதை ரீஸ்வீப் பண்ணி ஃபால் ஆகலை, திரும்ப இங்கே போய் தான் ஃபால் ஆயிருக்கான். ஸோ இதுதாங்க மார்க்கெட்டில் நினைக்கிது. ரீஸ்வீப்ஸ் திரும்ப திரும்ப ஸ்வீப் பண்ணுறது அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக்ஸோ இல்லை சப்ளையோ சூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறது மூலிமா இதை உங்களால் எரடிகேட் பண்ண முடியும். ஸோ இதுதான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஹியர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட். சாரி, இது நேற்று இது. யா. ஓகே. ஹியர் இட் இஸ். இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரை இங்கே பிரேக் பண்ணியிருக்கான். ஃபுல் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணியிருக்கான். ஓகே. ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கான். அடுத்தடுத்து ஸ்வீப் என்ட்ரி, அதாவது என்னன்னா இங்கே ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணியிருக்கான்னா, ஓகே, இங்கே ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கான்னா இந்த லோவை ஸ்வீப் பண்ண அப்புறம் மார்க்கெட் மேலே தானே போகணும். ஓகே. இதை ஏன் ஸ்வீப்பாக நீ கன்சிடர் பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ண அப்புறம் இங்க இருக்க இன்டியூஸ்மெண்ட்டை அவன் எடுக்கவே இல்லை. இங்க இருக்க லிக்விடிட்டியை விட்டுட்டே போயிருக்கான், இம்பேலன்ஸ்லாம் விட்டுட்டே போயிருக்கான். ஸோ அதனால தான் இந்த ஏரியாவில் ஒரு புட்டு. ஓகேங்களா? இங்க இருந்து இந்த லோ வரைக்கும் தாராளமாக வரும். நம்ம இன்னைக்கு யூடியூப் லைவ்ல பேங்க் நிஃப்டியில் இந்த இதை வச்சு தான் ஒரு புட்டே கொடுத்துருந்தோம். கீழே பார்த்து அப்படியே இருந்திருக்கும். ஸோ இங்கே அதில் நிறைய நண்பர்கள் ப்ராஃபிட்ஸ் எடுத்திருந்தீங்க. அந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டை நான் நம்ம டெலிகிராம்லையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ் எஸ். இங்கேருந்து ஒரு நல்ல செல்லா. அண்ட் அப்புறம் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இந்த இடத்துல இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருந்தது, அது மொத்தமாக இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கானுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டு அதை ஸ்வீப் பண்ணி இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனது அப்புறம் இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சராக மாறுது மொத்தமாக. திரும்ப இந்த லோ பாயிண்ட்டு இந்த இருக்க மொத்த லிக்விடிட்டியும் எடுத்திருக்கு. அண்ட் மணியை விட்டுட்டு வந்திருந்தாங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மணியை விட்டுட்டு வந்திருந்தாங்க. இன்னைக்கு யூடியூப் லைவ்ல இதை தெளிவாக சொல்லியிருந்தோம், இங்கே மணி இருக்கு, இதெல்லாம் எடுக்க போகணும்னு. ஓகேங்களா? ஸோ இதை போய் மொத்தமாக ஸ்வீப் பண்ணி அங்கேருந்து ஒரு ஃபால் எடுத்து இன்னைக்கு டே லோவை உடைச்சாங்க. ஓகேங்களா? இந்த மொத்த லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ண அப்புறம் மார்க்கெட்ல இந்த ஏரியால ஒரு சோச் கொடுத்தது. ஓகேங்களா? சோச் கொடுத்த அப்புறம் ஸோ இங்க லிக்விடிட்டிலாம் இருந்தது. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டை எடுக்கும் போது இந்த இடத்துல ஸ்னைப்பர், இந்த லெவலையுமே நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்க இருந்து டார்கெட் இது வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். எஸ், இந்த டார்கெட் தான் அடிச்சது. ரீஎன்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க, ரீஸ்வீப். ஸோ இதுதாங்க இன்னைக்கு நடந்தது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி சேம் திங், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ம். ஓகே. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்லாம் கிடையாது, இன்டர்னல் ஸ்வீப்ஸ் தான். இன்டர்னல் ஸ்வீப்பு ஒரு ட்ரெண்டு. பட் இந்த இடத்துல ஒரு சோச் இருந்ததுங்க. ஏன்னா இங்க ஒரு ஸ்வீப்பு இன்டியூஸ்மெண்ட், மைனரா ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட், அதையுமே டபுள் ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் ஷோ பண்றதுனால லுக் அட் திஸ். ஒரு புல் பேக், வெரி மைனர் புல் பேக். ஓகேங்களா? ஸோ இதான் எஸ்ஓபியா ஃபார்ம் ஆகும். இந்த லோ உடையும் போது நமக்கு என்ட்ரி. பட் மார்க்கெட் திரும்பவும் இந்த ஹையை போய் ரொம்ப மைனரா பாருங்க, ரொம்ப மைனரா இருந்தாலும் அதை எடுத்திருக்காங்கன்னு. மார்க்கெட் திரும்பவும் போய் அந்த ஹை எடுத்த அப்புறம் செல் ஆயிருக்கு.
இந்த சின்ன ஸ்ட்ரக்சர், அதாவது ரொம்ப மைனூட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட மார்க்கெட் ரீஸ்வீப் பண்ணுது. எங்கேருந்து ஒரு ஃபால். ஸோ நான் இதை சோச்சா கன்சிடர் பண்ணேன். ஸோ இங்கே சோச்சா கன்சிடர் பண்ண அப்புறம் இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் எனக்கு இதுவாக மாறுது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த இந்த இடத்துல நாங்கள் ஒரு புட்டு எடுத்திருந்தோம். ஓகேங்களா? இந்த இடத்துல புட்டு எடுத்திருந்தோம். ஏன்னா லுக் அட் திஸ். இதை சோச்சா கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட். ஒரு ஸ்வீப்பு, திரும்பவும் ரீஸ்வீப். புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு எஸ்ஓபி ஹை மேக் பண்ணியிருக்கு தெரியுதும். இந்த லோவில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இது ஃபெயில் ஆயிருக்கும். பியூர் மேனிப்புலேஷனுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆகஸ்ட் 15th வரைக்கும் ட்ரேட் பண்ணாமல் இண்டெக்ஸை வாட்ச் பண்ணால் கூட ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து நிறைய மேனிப்புலேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? வாட்ச் பண்ணிட்டு அதில் என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத உள்வாங்கிட்டு ஒரு ஆகஸ்ட் 15க்கு 20க்கு அப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டு. அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் வெனஸ்டே தேர்ஸ்டே மட்டும் ட்ரேட் பண்ணுறது நல்லது. அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில் மட்டும் ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஏன் ஏன் அப்படின்னா நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அதிகமாக இது பண்ணியிருப்போம். ஸோ அதிகமாக ட்ரேட் பண்ணுறதுனால ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நமக்கு கொஞ்சம் புரியும், அதோட பல்ஸ் புரியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் இதுதான். ஸோ அதே மாதிரி இவன் விழும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல கவுண்டர் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் சோச்சா கன்சிடர் பண்ணும்போது மார்க்கெட்ல வந்து எனக்குமே நீங்கள் வந்து ப்ரோ டென் அண்ட் கவுண்டர் ட்ரெண்ட் ரெண்டு விதமாகவுமே பார்க்கணும். ஏன்னா ரெண்டு சைடுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட் வந்து பயாஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு, அதாவது எந்த சைடு ட்ரெண்ட் இருக்கோ அந்த சைடு நீங்கள் போகணும். ஓகேங்களா? மார்னிங் வரைக்கும் ட்ரெண்ட் வந்து செல் சைடில் இருந்துச்சு. ஓகேங்களா? எப்போ மார்க்கெட் பை ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நான் நிஃப்டியை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா நிஃப்டியில் மேலே லிக்விடிட்டியை மணி அப்படியே விட்டு வந்திருந்தாங்க. ஸோ அபியூஸாக போய் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அதை எடுக்கணும். ஸோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது நமக்கு தெரிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ நான் அதனால ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டி எல்லாமே கலெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் இதாக நெருடலாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கே பாருங்க, இந்த புட்டை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தோம். லைவ்ல நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு 100 பாயிண்ட்ஸை கேபிட்டலைஸ் பண்ண அப்புறம் இந்த இடத்துல மணி விட்டுட்டு வந்திருந்தாங்க. மார்க்கெட் என்ன பண்ணியிருந்ததுன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் இங்கே ஆர்டர் பிளாக்ல டிமாண்ட் இந்த லோ உடைக்கவே இல்லைங்க. இங்கேருந்து திரும்ப ஒரு 100 பாயிண்ட்ஸ் இதையுமே நான் யூடியூப் லைவ்ல கொடுத்துருந்தேன். இங்கேருந்து 100 பாயிண்ட்ஸ் போயிருந்தது. அண்ட் இந்த மணி எடுத்த அப்புறம் திரும்பவும் இங்கேருந்து ஒரு செல் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்திருந்தா இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்திருந்தது. ஓகே. ஸோ எங்க மார்க்கெட் பை ஸ்ட்ரக்சருக்கு மாறுச்சுன்னா இந்த லோ அவனால் உடைக்கவே முடியல. அதுக்கு அடுத்தது இங்க மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் இங்க திரும்பிச்சு. இன்டர்னலா ஒரு வச்சாங்க. அது இங்க பாருங்க, இந்த லிக்விடிட்டி எல்லாம் எடுத்த அப்புறம் இன்டர்னல் ஸ்வீப் நடக்குது பாருங்க. ஒரு புல் பேக் ஸ்வீப்பு, தென் அகைன் ஒரு புல் பேக் ஸ்வீப்பு, அகைன் ஒரு புல் பேக் ஸ்வீப்பு, தென் சோச் ஹியர். இந்த ஏன்னா ஸ்வீப் பண்ண ஹையை உடைக்கும் போது அது சோச்சா மாறும். மாறின அப்புறம் இந்த இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டை டபுள் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. லுக் அட் ஹியர். இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் ஒரு ஸ்வீப்பு அண்ட் அகைன் ஒரு ஸ்வீப்பு. என்னடா இது ஒரு சின்ன ஸ்வீப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாயிண்ட் கிட்டத்தட்ட 30-40 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆப்ஷனுடைய ப்ரீமியம்ன்றதுனால, ஆப்ஷன் எக்ஸ்பெரின்றதுனால உங்களுக்கு என் எக்ஸாம்பிளே காமிக்கிறேனே. திஸ் இது 50,000 50,000 கால். ஓகேங்களா? ஸோ இட் இஸ். இதுக்கு தான் நான் ஃபியூச்சரே பார்க்கறது. லுக் அட் எங்கே பார்த்துட்டோம். 1:39 டபுள் ஸ்வீப் நடந்திருக்கா. அதாவது 1:45க்கும் இதுக்கும் என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு? 2:05க்கும். ஓகேங்களா? ஸோ 1:45, 1:45. ஓகே. 1:45ல் உங்களுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா 44. ஓகே, 44. அதே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் 1:05, 2:05க்கு 35. குவைட் டிஃப்ரென்ஸ் தான். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல பயங்கர டிஃப்ரென்ஸ், இந்த என்ட்ரியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். யா, ஹியர் இட் இஸ். இந்த டபுள் ஸ்வீப்ல இங்க பாருங்க. ஹியர் இட் இஸ். 2:47, 2:40. இங்க இந்த இந்த டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். பிகாஸ் எக்ஸ்பைரி உங்களுக்கு அந்த ப்ரைஸ் தான் வரும். ஸோ
அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா என்ட்ரிஸை ரொம்ப காஷனா ரொம்ப பொறுமையா எடுத்தா மட்டும்தான் இந்த என்ட்ரிஸை உங்களால சரியா பிக் பண்ணி ரைட் பண்ண முடியும். நல்ல ஸ்னைப்பருங்க அண்ணா. ஒரு நல்ல ஸ்னைப்பர் இந்த இடத்துல கேபிடலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் ஸ்னைப்பர் வரதை யூடியூப் லைவ்ல சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் நோட் பண்ணீங்க தெரியல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மிட் கேப் இன்னைக்கு சூப்பரா இருந்தது. காலையில இருந்தே நல்ல ஒரு ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆக்சுவலா அவன் தான் காரணம். மிட் கேப் தான் காரணம். மிட் கேப் தான் மார்க்கெட் இன்னைக்கு ஸ்னைப் ஆனதுக்கு காரணம். ஏன்னா அவன் மார்னிங்ல இருந்து நல்ல ட்ரெண்ட், சூப்பரான ட்ரெண்ட். என்ட்ரிஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூரா இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங். ஓகே, ஸ்ட்ரக்சர் பிரேக் டவுன். ஓகே, தென் இன்டியூஸ்மெண்ட் பாயிண்டிங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டும் டபுள் ஸ்வீப் ஆயிருக்கும். இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் ஸ்வீப் பண்ண அப்புறம் ஒரு என்ட்ரி, திரும்ப ரீஸ்வீப் பண்ணியிருக்கான் பாருங்க. கைஸ் அப்டேட் ஆயிருக்கு. யாருன்னா எஸ்எம்சிஏ அங்க என்ட்ரி இருக்கு இங்க என்ட்ரி இருக்குலாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா வந்து எஸ்எம்சின்றது லைக் ஒரே இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அது இட்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ இப்பவுமே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சான்னு சொல்ல முடியாது. நான் இந்த ஆகஸ்ட் 15 டு 20 வரைக்கும் நான் நோ ட்ரேட்ல தான் இருக்க போறேன். ஏன்னா அனலைஸ் பண்ணணும். ஸோ ஓகே, என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பண்ணணும். அதுக்கடுத்து தான் நான் எடுத்துட்டு வருவேன். ஸோ அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஹியர் ஸ்வீப் ஆயிருக்கு. ஒரு ஸ்வீப் ஆயிருக்கு தெரியும் உங்களுக்கு. திரும்பவும் ரீஸ்வீப். பார்த்தீங்கன்னா இது என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, இங்க ஒரு என்ட்ரி, தென் அகைன் ஹியர் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. எஸ், அண்ட் ஸ்வீப் இந்த எல்லா எல்லா லெவல்ஸுமே மார்க் பண்ணியிருந்தேங்க. ஓகே, எல்லா லெவல்ஸுமே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அண்ட் அகைன் இந்த இந்த லெவலையும் மார்க் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல எடுக்கும்போது இங்க இருந்து ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த லெவலை கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தோம். நல்ல ஸ்னைப்பர். இங்க இருந்தா மார்க்கெட்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதுதாங்க இன்னைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நமக்கு கொடுத்த என்ட்ரிஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வினீஷ் போகாட் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க கோல்டு அடிக்க வேண்டியது மிஸ் ஆனதுன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப வருத்தம் தர வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க சொல்லியிருக்க காரணம் என்னன்னா, அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கு, எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதனால வந்து அந்த வெயிட் கேட்டகரியில் பண்ண முடியாது, பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் வெயிட் கேட்டகரி, அதாவது 1 kgன்றதே ஒரு ஆசிலேஷனாக தான் இருக்கும். அதாவது என்னன்னா இப்போ நான் 50 kg இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 51 காட்டும். அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 49 காட்டும். ஸோ இதை வச்சு அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கிறது ரொம்ப தவறான விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இது ரொம்ப தவறான விஷயம். அண்டு நம்ம யூடியூப் லைவ்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா தான் நிறைய ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அண்டு தேங்க்யூ கைஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் ஜாயின் வித் அஸ்.